நீதிக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. போதும். ஸ்தோத்திரம். நான் வாசித்த வசனம் சொல்லுகிறது, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை மையமாக வைத்து தேவாலயத்தின் பனிமூட்டுகள் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு பிரசங்கிக்கிற பிரசங்கத்துடைய தலைப்பு தேவாலய பனிமூட்டுகள் என்கிற தலைப்பிலே ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்ய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் வேத வசனத்துக்கு நேராக உங்கள் சிந்தைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். நன்றாக வேத வசனத்தை கவனிப்போம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு என்று சொல்லி ஒரு வீட்டை குறித்து இங்கே பவுல் சொல்லுகிறார். ஒரு பெரிய வீடு. அந்த பெரிய வீட்டிலே பொன்னினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது, வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரங்களும் இருக்கிறது, மரத்தினால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் இருக்கிறது, மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரங்களும் இருக்கிறது. ஒரு பெரிய வீடு என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய வீடு என்கிற வார்த்தை சபையை குறிக்கிறது. ஒரு பெரிய வீடு என்பது பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற சபையை குறிக்கிறது. அப்ப இந்த சபையாகிய இந்த வீட்டிலே ஏராளமான பாத்திரங்கள் இருக்கிறது, அல்லது ஏராளமான பனிமூட்டுகள் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, பனிமூட்டுகள் என்று சொல்லும் போது அல்லது பாத்திரங்கள் என்று சொல்லும் போது அது ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், அது சாலமோன் கட்டின தேவாலயமாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட தேவாலயத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே அன்றைக்கு ஏராளமான பனிமூட்டுகள் இருந்தது, ஏராளமான பாத்திரங்கள் இருந்தது. பனிமூட்டுகள் என்று அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பழைய ஏற்பாட்டிலே. பனிமூட்டு என்று சொல்லும் போது தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்துக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் தான் பனிமூட்டுகள். ஸ்தோத்திரம். அது பொன் பாத்திரமாக இருக்கலாம், அது வெள்ளியினால் செய்யப்பட்ட பாத்திரமாக இருக்கலாம், அது செப்பு கரண்டியாக இருக்கலாம், அது சாம்பல் கரண்டியாக இருக்கலாம், அது முள் துரண்டுகளாக இருக்கலாம், அது தூண்களாக இருக்கலாம், அது கத்திகளாக இருக்கலாம், அது தூப கலசமாக இருக்கலாம், அல்லது பலிபீடமாக இருக்கலாம், அல்லது தூப பீடமாக இருக்கலாம், அல்லது மேஜையாக இருக்கலாம். தேவாலயத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் பெயர் என்ன அப்படின்னா பனிமூட்டுகள் என்று ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளையிலே நம்ம எல்லாரும் தேவாலயத்தின் பனிமூட்டுகளாக, விசுவாசிகளாக இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த ஆலயத்திலே நம்மையும் ஒரு பரிசுத்த பனிமூட்டுகளாக இந்த ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நம்ம இந்த பெரிய வீட்டிலே நம்மையும் ஒரு பனிமூட்டுகளாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவாலயத்திலே, தேவனுடைய வீட்டிலே இருக்கிற பனிமூட்டுகளை போல கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பனிமூட்டுகளுக்கு இருக்கிற காரியங்கள் என்ன? இந்த பனிமூட்டுகள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பனிமூட்டுகளை தேவன் எதற்காக ஆயத்தப்படுத்தி சபையில வைத்திருக்கிறார்? இந்த ஆலயத்திலே இந்த ஒவ்வொரு பனிமூட்டுகளுக்கும் இருக்கிற வேலை என்ன, அதனுடைய காரியம் என்ன என்பதை குறித்து இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம்.
ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வீட்டிலே நம்மையும் ஒரு பனிமுட்டுகளாக கர்த்தர் வைத்திருப்பதற்காக நம் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம். வேற எங்கேயும் கொண்டு போய் கர்த்தர் நம்மை வைக்காமல் புறம்பான தூரமான இருள் நிறைந்த கொடுமையான இடத்திலே கொண்டு போய் வைக்காமல் உங்களை என்னையும் பரிசுத்த ஆலயத்தின் பனிமுட்டுகளில் ஒன்றாக உங்களை என்னையும் கர்த்தர் வைத்திருப்பதற்காக ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். வேகமாய் சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவதாக எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகம், எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க. பொன் வெள்ளி பனிமுட்டுகள் எல்லாம் 5400. இவைகள் எல்லாம் சேஸ்பாசார் சிறையிருப்பில் நின்று விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகும்போது இந்த பனிமுட்டுகளை எடுத்துக்கொண்டு போனார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்கள், சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் பாபிலோனில் இருந்து எருசலேமுக்கு போகும்போது இந்த பனிமுட்டுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இந்த தேவாலயத்தின் பனிமுட்டுகள் எல்லாம் எங்கே இருந்தது என்று சொன்னால் பாபிலோனில் இருந்தது. இந்த தேவாலயத்தின் பனிமுட்டுகள் எல்லாம் சிறைப்பட்டு இருந்தது. நேபுகாத்நேச்சார் இந்த தேவாலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் சிறைப்படுத்தி தன் தேசத்துக்கு கொண்டு போய் தன் தேவன் இருக்கிற இடத்துல இந்த பனிமுட்டுகளை வைத்தான் என்று சொல்லி நாம் தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். அப்போ இந்த பனிமுட்டுகளை எல்லாம் நேபுகாத்நேச்சார் இதன் மேல் ஆசைப்பட்டு தேவாலயத்திலே தேவனை ஆராதிக்கின்ற தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருக்கின்ற பனிமுட்டுகளை எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போனான். சிறைப்பட்டு போன பனிமுட்டுகள் சிறைப்பட்டு போயிற்று. ஆனால் நான் வாசித்த வேத வசனம் சொல்லுகிறது, இந்த சிறைப்பட்டு போன இந்த பனிமுட்டுகளை எல்லாம் எங்கே கொண்டு வந்தார்களாம்? எருசலேமுக்கு கொண்டு வந்தார்களாம். ஆனபடினாலே முதலாவது இது மீட்கப்பட்ட பனிமுட்டுகள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இது என்ன பனிமுட்டுகள்? மீட்கப்பட்ட பனிமுட்டுகள். எங்கே இருந்து மீட்கப்பட்டது? பாபிலோனில் இருந்து மீட்கப்பட்டபடினாலே, பாபிலோனில் இருந்து மீட்கப்பட்டு எருசலேமுக்கு வந்ததுனால இது இப்போது அடிமையாக்கப்பட்ட அல்லது சிறையிருப்புக்குள்ளே போன பனிமுட்டுகள் அல்ல. இந்த பனிமுட்டுகள் எல்லாம் மீட்கப்பட்ட பனிமுட்டுகள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அருமையானவர்களே, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, மீட்பர் அப்படின்னு ஒரு பேர். என்ன அப்படின்னா மீட்கிறவர், ஸ்தோத்திரம், ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். அப்ப ஆண்டவர் ஆகிய தேவன் அந்நிய தேசத்தில் சத்துருவின் கையில் அடிமையாய் இருந்த பனிமுட்டுகளை எல்லாம் கிருபையாய் கர்த்தர் மீட்டிருக்கிறபடினாலே இந்த பனிமுட்டுகள் எல்லாம் மீட்கப்பட்ட பனிமுட்டுகள் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்கள். தேவ ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும், எல்லா விசுவாசிகளும் எப்படிப்பட்ட பனிமுட்டுகள்? மீட்கப்பட்ட பனிமுட்டுகள். ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஒரு மீட்பு அவசியமாக வேண்டும். நமக்கு ஒரு மீட்பு வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எப்படியெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், சத்துருவின் கையில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். 107ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வேகமாய் வாசிப்போம். 107ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தரால் சத்துருவின் கைக்கு
நீங்களாக்கி மீட்கப்பட்டு, அப்ப யாருடைய கையிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம்? சத்துருவின் கையிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம், பிசாசின் கையிலிருந்து மீட்கப்பட்டு இருக்கிறோம். அருமையானவர்களே, நாம் எல்லாம் மீட்கப்பட்ட பனிமுட்டுகள். ஒரு காலத்தில் அடிமையாய் சத்துரு நம்மை கொண்டு போய் வைத்தான். அடிமைத்தனத்துக்குள் இருந்தோம், பாவத்துக்குள் இருந்தோம். ஸ்தோத்திரம். பயங்கரமான குழியில கடந்தோம், யாராலும் மீட்க முடியாத நிலையில இருந்தோம், அசுத்தமாய் இருந்தோம், அருவருப்பாய் இருந்தோம், கேட்பாரற்று இருந்தோம், தூரமாக்கப்பட்டிருந்தோம், உதாசீனப்படுத்தப்பட்டிருந்தோம். இப்ப கர்த்தர் நம்மை பிசாசின் கையிலிருந்து நம்மை கர்த்தர் மீட்டபடினாலே இந்த பனிமுட்டுகளுக்கு பேர் மீட்கப்பட்ட பனிமுட்டுகள். நல்ல கரங்களை தட்டி மீட்பின் அடையாளத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? Praise the Lord. Hallelujah. சத்ருவின் கையில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். 49ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பாதாளத்தின் வல்லமையில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். பாதாளத்தின் வல்லமை. ஸ்தோத்திரம். நம்மோடு போராடி கொண்டிருந்த பாதாளத்தின் வல்லமை, நம்மோடு கிரியை செய்து கொண்டிருந்த பாதாளத்தின் வல்லமை, நம்மை எழும்ப முடியாதபடி, நாம் பிரகாசிக்க முடியாதபடி, நாம் மீண்டும் தலை தூக்க முடியாதபடி நம்மை அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருந்த பாதாளத்தின் அந்த வல்லமையிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த கையிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாதாளத்தின் வல்லமையிலிருந்து, சத்ருவின் கையில் இருந்து, கொடிய வியாதியில் இருந்து, பிசாசின் பிடியில் இருந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிசாசின் பிடியில் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய கண்களால் அதை பார்க்க முடியும். எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ள சமாதானம் இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, ஒரு தீர்க்கமான ஒரு குறிக்கோள் இல்லாதபடி, ஒரு லட்சியம் இல்லாதபடி எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு பிசாசின் கையிலே சிக்கி இருக்கிறார்கள். பாவம் நிறைய அவரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. எகிப்து அடிமைப்படுத்தியது போல, பாபிலோன் அடிமைப்படுத்தியது போல அநேக ஜனங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டு மீட்கப்படாத நிலையிலே அநேகர் உலகத்தில் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய பின்னணியிலே சத்துருவானவன் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனாலும் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒரு காலத்தில் அடிமையாயிருந்த நம்மை கிருபையினாலே கர்த்தர் மீட்டு பாபிலோனில் இருந்து தேவனுடைய வாசம் பண்ணுகிற, தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிற எருசலேமுக்கு கர்த்தர் மீட்டு கொண்டு வந்தபடினாலே உங்களை என்னையும் மீட்கப்பட்ட ஒரு பனிமுட்டுகளாய் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருப்பதற்காக ஒரு விசை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியானால் எனக்கு அன்பானவர்களே, முதலாவது பனிமுட்டு மீட்கப்பட்ட பனிமுட்டுகள். யாரால் மீட்கப்பட்டவர்கள்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். யாரால் மீட்கப்பட்டவர்கள்? கர்த்தரால். கொஞ்சம் சத்தமா நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். யாரால் மீட்கப்பட்டவர்கள்? இன்னும் சத்தம் போதாது. யாரால் மீட்கப்பட்டவர்கள்? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை மீட்டு பாபிலோனின் அடிமைத்தனத்தில், பிசாசின் கையில், பாதாளத்தின் வல்லமையில் அகப்பட்ட என்னை கர்த்தர் மீட்டு மீட்கப்பட்ட ஒரு பனிமுட்டுகளாய், மீட்கப்பட்ட ஒரு பனிமுட்டாய் கர்த்தர் என்னை மாற்றி இருப்பதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முதலாவது மீட்கப்பட்ட பனிமுட்டுகள். சரி, இரண்டாவது வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபிரேயர் 9:21. பாருங்க. கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். ஸ்தோத்திரம். அப்படியானால் இரண்டாவது இந்த பனிமுட்டு, முதலாவது சொன்னேன் நம்ம எல்லாரும் என்ன பனிமுட்டுகள்?
நீங்க பேசுங்க. என்ன பனிமூட்டுகள்? மீட்கப்பட்ட பனிமூட்டுகள். இரண்டாவது சொல்லுகிறேன், இரண்டாவது ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமுட்டுகள். ஸ்தோத்திரம். நம் மேல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, நம் மேல ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது, நம் மேல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமுட்டுகள். ஸ்தோத்திரம். ரத்தம் தெளிக்கப்பட்டபடியினாலே அது விசேஷமாய் தேவனுடைய பரிசுத்தம் என்கிற ஆளுகைக்குள்ளே, தேவனுடைய சமூகத்தின் ஆளுகைக்குள்ளே அந்த பாத்திரங்கள் கொண்டு வரப்படுகிறது. எல்லா பாத்திரத்தின் மேலும் ரத்தம் தெளிப்பதல்ல, பரிசுத்த பனிமூட்டுகள் மேல் ரத்தத்தை தெளிப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அன்பானவர்களே, நம்மை இந்த பூமியில, இந்த சபையாகிய வீட்டிலே மீட்கப்பட்ட பனிமூட்டுகளாக வைத்திருக்கிறார். இரண்டாவது, ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமூட்டுகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்ற வசனத்தை நீங்க உள்வாங்கிக் கொண்டு விசுவாசிக்கும் போது நான் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களையும் உங்கள் வீட்டையும் அப்படியே நிரப்பும் என்பதில் சந்தேகமே இல்லை. ராமேன் சொல்லுங்கள். ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமூட்டுகள். தோத்திரம். வேதத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை வீட்டினுடைய நிலைக்கால்கள், அப்புறம் மேல் சட்டம், இந்த ரத்தத்தை தெளிக்கணும். என்ன ரத்தம்? பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய ரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய நிலைக்கால்கள் ரெண்டிலும் மேற்சட்டத்திலும் இந்த ரத்தத்தை தெளிக்க வேண்டுமா? இந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது ஆண்டவர் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது எகிப்து தேசத்திலே வருகின்ற அந்த வாதை இந்த வீட்டுக்குள்ளே வராதிருக்கும் என்று சொல்லி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஹலோ, கவனிங்க. இந்த ரத்தம் எந்த வீடுகளிலே அடையாளமா இருக்குமோ அந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் பிரவேசிப்பதில்லையா? சங்கார தூதன் பிரவேசிக்க முடியாது. அதே போல எகிப்து தேசத்திலே வருகிற வாதைகள் அந்த வீட்டுக்குள்ள வராது. அதற்காகத்தான் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் தெளிப்பார்களாம், தெளித்தார்கள். தோத்திரம். அன்பானவர்களே, சாதாரணமான ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து வீட்டினுடைய நிலைக்கால்களில் பூசும் போது எகிப்து தேசத்தில் வருகின்ற வாதை வராமல் இருக்குமானால், இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்முடைய ஆவியிலும் நம்முடைய ஆத்துமாவிலும் நம்முடைய சரீரத்திலும் அடையாளமாக்கி கொள்ளும் போது உலகத்தில் வருகிற வாதைகள், சாப கிரியைகள், சத்துருவின் வல்லமைகள், எதிர் வல்லமைகள், பலவானின் வல்லமைகள், பலவானின் அம்புகள் உன்னை ஒரு நாளும் ஒருபோதும் சேதப்படுத்த முடியவே முடியாது. அல்லேலூயா. காரணம், இது ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமூட்டுகள். தோத்திரம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் நமக்குள் இருக்கிறதா? பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. முதலாவது சிந்தப்பட்ட ரத்தம் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ கிறிஸ்துவாகிய அந்த பஸ்காவாகிய பலி நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறபடியால் அந்த ரத்தம் இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே அடையாளமாய் இருக்கிறபடி, நம்முடைய ஜீவியத்திலே அடையாளமாய் இருக்கிறபடியால் உலகத்தில் வருகிற வாதைகள், சாபங்கள், சத்துருவின் கிரியைகள், பொல்லாத கிரியைகள், மாந்திரிகத்தின் வல்லமைகள், செய்வினை ஆவிகள், ஏவல் விரோதமான கிரியைகள் முற்றிலும் தொடாதபடி அந்த ரத்தத்தினாலே ஆண்டவர் என்னை வேலி போட்டு பாதுகாத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. அதனால நான் தைரியமாய் நாம் சொல்ல வேண்டும், ரத்தம் தெளிக்கப்பட்ட
பனிமுட்டுகளாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அப்படி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமுட்டுகள், ரத்தம் அடையாளமாக்கப்பட்ட பனிமுட்டுகள். என் மேல இயேசுவி ரத்தம் இருக்கிறது, என் குடும்பத்தின் மேல இயேசுவி ரத்தம் இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகள் மேல இயேசுவி ரத்தம் இருக்கிறது. சாத்தானே, ஓ பொல்லாத ஆவியே, நீ என்னை தொட முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது, என்னை நெருங்க முடியாது, என்னை அழிக்க முடியாது, என்னை நிர்மூலமாக்க முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. என் மேல இயேசுவி ரத்தம் இருக்கிறது, என் மேல கர்த்தருடைய ரத்தம் இருக்கிறது, எனக்குள்ள இயேசுவி ரத்தம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அடையாளமாய் கொண்டவன், அடையாளமாக்கப்பட்டவன். என்ன ஒருபோது ஒரு சேதமும் என்ன தொடவே முடியாது. இருக்கீங்களா? அவர் அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமுட்டுகள் விசுவாசிக்க வேண்டும். முதலாவது மீட்கப்பட்ட பனிமுட்டுகள், இரண்டாவது ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமுட்டுகள். ஸ்தோத்திரம். என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்துமா, என்னுடைய சரீரத்துல இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கர்த்தர் ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறாரு. எளிதில் சத்துரு என தொடவே முடியாது, எளிதில் சத்துரு என சீண்டவே முடியாது. நான் இயேசுவின் ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன், நான் இயேசுவின் ரத்தத்துக்குள் மறைந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவதாக எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். எஸ்ரா 8:28. ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். எஸ்ரா 8:28 வாசிக்கிறோம், நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். இந்த பனிமூட்டுகளும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு மன உற்சாகமாய் செலுத்தப்பட்ட இந்த வெள்ளியும் இந்த பொன்னும் பரிசுத்தமானவைகள். அப்படியானால் மூன்றாவது பரிசுத்தமான பனிமுட்டுகள். தோத்திர நாம் எப்படிப்பட்டவர்களாம்? பரிசுத்தமான பனிமுட்டுகள். தோத்திர விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. சகோதரர் பக்கம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாங்களா. அல்லேலூயா. மீட்கப்பட்ட பனிமுட்டுகள், ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமுட்டுகள், மூன்றாவது பரிசுத்தமான பனிமுட்டுகள். நீங்களும் நான் இந்த பெரிய வீட்டிலே, இந்த சபையிலே பரிசுத்தமான ஒரு பனிமுட்டுகளாய் கர்த்தர் உங்களை, என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இது பரிசுத்தமான பனிமுட்டுகள். தோத்திரம். இது பரிசுத்தமான பனிமுட்டுகள். ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக்கி வைத்திருக்கிறார். உள்ளும் புறமும் நம்மை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். உச்சந்தலை துவங்கி உள்ளங்கால் வரை நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பழுதற்ற ஒரு ஜீவியம் செய்யும்படி நம்மை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். பார்வையிலே பரிசுத்தத்தை தந்திருக்கிறார், கிரியைகளிலே பரிசுத்தத்தை தந்திருக்கிறார், பேச்சிலே பரிசுத்தத்தை தந்திருக்கிறார், நடக்கையிலே பரிசுத்தத்தை தந்திருக்கிறார். முற்று முடிய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, இது பரிசுத்தமான பனிமுட்டுகள். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான பனிமுட்டுகளை அசுத்தப்படுத்த நினைக்கும் போது கர்த்தர் விடுவாரா? இந்த பரிசுத்தமான பனிமுட்டுகள் மேல கையை வைக்கும் போது கர்த்தர் விடுவாரா? அன்பானவர்களே, பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அந்த பெல்சாத்சார் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் நேபுகாத்து நேச்சார் சிறைபிடித்து கொண்டு வந்த தேவாலயத்தின் பனிமுட்டுகளை எல்லாம் என்ன செய்தானாம்? அந்த 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்து நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் அவருடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். திராட்சரசத்தை குடித்து பொன்னு வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும்
மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். எந்த பாத்திரங்க? எருசலேமிலே இருந்த அந்த பாத்திரம். தேவனுடைய ஆலயத்தில் இருந்த அந்த பனிமுட்டுகளை சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு வந்து, பாபிலோனில் கொண்டு வந்த இந்த பாத்திரத்தை பெல்சாசார் என்கிற ராஜா அதை தீட்டுப்படுத்தும்படி, அதிலே மது அருந்தும்படி, அதை தீட்டுப்படுத்தும்படி அந்த பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி, அந்த பாத்திரத்தில் தீட்டு உண்டாகும்படி மது அருந்தி தேவர்களை புகழ ஆரம்பித்தானாம். அந்த பாத்திரத்தை தீட்டுப்படுத்தினா கர்த்தர் சும்மா விட்டாரா? பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மனுஷனுடைய கைவிரல் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே ஒரு எழுத்து வந்து எழுத ஆரம்பித்தது. தோத்திரம். பிரியமானவர்களே, அந்த நாளில் அந்த ராஜாவுக்கு அந்த ராத்திரியிலே கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிட்டு அவனுடைய ராஜ்யத்தை அவனை விட்டு பிரித்து இன்னொருவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை ஏன் சொல்ல வருகிறேன்னு சொன்னா, தேவனுடைய பரிசுத்தமான பாத்திரத்தில் ஒருவன் கை வைப்பாயானால், பரிசுத்தமான பாத்திரத்தை தீட்டுப்படுத்த ஒருவன் முன் வருவாரானால், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை தொடுகிறவனை நான் தொடுவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொன்னாரே. அப்படியானால் தேவாலயத்தின் பரிசுத்த பனிமுட்டுகளை தீட்டுப்படுத்த நினைக்கிற ராஜாவானாலும் சரி, அதிகாரியானாலும் சரி, எந்த ஆளுகை செய்கிறவனாலும் சரி, எந்த ராஜ்யமானாலும் சரி, அதற்கு முடிவுண்டாக்குகிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று விசுவாசிக்கிறவர்கள் ரெண்டு கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவாலயத்தின் பரிசுத்த பனிமுட்டுகள் மேல் கை வைத்தவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு இரவிலே கர்த்தர் முடிவுண்டாக்கினார். Jesus. Hallelujah. 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 Stotra. Stotra. Oh, Jesus. Hallelujah. Amen. Stotra. Praise the Lord. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரத்தை தீட்டுப்படுத்தும்படி அந்த பாத்திரத்தை எடுத்து அதை தீட்டுப்படுத்த நினைத்த ராஜாவுடைய ஸ்தோத்திரம் கண்களுக்கு முன்பதாக ஒரு கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு சுவரில் எழுதுகிறது. மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே என்று ஒரு எழுத்து எழுதுகிறது. பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டா என்றும், பிரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம். அந்த அப்பொழுது பெல்சாசார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும், ராஜ்யத்தில் அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பான் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கல்தேரி ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? விசுவாசிங்க, இது மீட்கப்பட்ட பனிமுட்டுகள், இது ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமுட்டுகள். தோத்திரம். இது பரிசுத்தமான பனிமுட்டுகள். நீ பரிசுத்தமான பனிமுட்டு. அசுத்தமான இடத்துக்கு உன் மூக்க துளைக்க கூடாது. அசுத்தமான இடத்துக்குள்ள நுழைய கூடாது. அசுத்தமான அருவருப்பான காரியம் செய்கிற கூட்டத்துக்கு நீ தூரமாக வேண்டும். நீ பரிசுத்தமான பனிமுட்டுகள். உங்களை என்னை ஆண்டவர் பரிசுத்தமா வச்சிருக்கிறாரு. உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. உலகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு.
இந்த உலகத்தை விட்டு கர்த்தர் வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். நாம் உலகத்தான் அல்ல, அவர் உலகத்தான் அல்ல, அதே போல நாம உலகத்தார் அல்ல. இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நீங்கள் உலகத்தார் அல்லன்னு சொல்லி இருக்கிறாரு. வித்தியாசமான வாழ்க்கை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ பரிசுத்தமான பனிமுட்டா இருந்தன்னா உன்னை தொட்டவனை கர்த்தர் விடவே மாட்டார். உன்னை தொட்டவனை கர்த்தர் விடவே மாட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுடைய மனைவியாய் சாராளை ஒருவன் தொட நினைத்தான். கர்த்தர் தொட்டார். சொன்னார், நீ தொட்ட சிறிய நிமித்தம் நீ செத்தாய், நீ தொட்ட சிறிய நிமித்தம் நீ செத்தாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை இனி ஈசை யாரும் தொட முடியாது. பரலோக பாதுகாப்பு நமக்கு உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஏன் கலங்குற, ஏன் கண்ணீர் வடிக்கிற? தோத்திரம். ஒருவருமே உன்னை தொட முடியாது. நீ பரிசுத்தமான பனிமுட்டுகளா இருந்தால் ஒருவரையும் உன்னை தொட கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. ஒன்று உன்னை தொட அனுமதிப்பதே இல்லை. நீ பரிசுத்தமான பனிமுட்டுகளா இருந்தால் உன்னை தொடுகிற சக்திகள் அழிக்கப்பட்டு போகும். தீர்க்க தரிசனமா சொல்றேன். தோத்திரம். உன்னை தொட நினைக்கிற சக்திகள் அழிக்கப்பட்டு போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் ஓடி போவான். தேவனாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த பனிமுட்டுக்கு விரோதமாய் கை வைக்கிறவனுக்கு பரலோகத்தின் தேவனுடைய கரங்கள் அவனுக்கு எதிரான எழுத்துக்களை எழுதும். அந்த கரம் எதிரா வரும். நீ தேவ பிள்ளைய நீ கை வைச்சன்னா கர்த்தருடைய கரம் உனக்கு எதிரா வரும். நீ தேவ பிள்ளைய கை வைச்சன்னா கர்த்தருடைய கரம் உனக்கு எதிரா வரும். அப்படி விசுவாசிங்க. என்ன ஒருவன் என் மீது கை வைப்பாயானால் எனக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் கிரியை செய்யும். இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப பரிசுத்தமான பனிமுட்டுகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, 4வது எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா பாருங்க, இங்க பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது ஆராதனையின் பனிமுட்டுகள். இந்த பனிமுட்டுகள் எதற்காக என்று சொன்னால் கர்த்தரை ஆராதிப்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக, உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பனிமுட்டுகள் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த பனிமுட்டுகள் எதற்காக அப்படின்னு சொன்னா கர்த்தரை ஆராதிப்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாம எல்லாம் எதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மன நிறைவோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புத்தி உள்ள ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பாத்திரங்கள் எல்லாம் என்ன பாத்திரம் என்று சொன்னால் ஆராதனையின் பனிமுட்டுகள். ஒவ்வொருவரும் கர்த்தரை ஆராதிக்க கூடியவர்கள், கர்த்தரை பாடக்கூடியவர்கள், கர்த்தரை உயர்த்தக்கூடியவர்கள், கர்த்தரை மேன்மைப்படுத்த கூடியவர்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் அவருக்கு மகிமை செலுத்தக்கூடியவர்கள். நம்ம எல்லாருக்கும் பரிசுத்த வேதம் பெயர் கொடுக்கிறது. இதெல்லாம் ஆராதனையின் பனிமுட்டுகள். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் வச்சிருக்கிறான்னு சொன்னா அவரை ஆராதிப்பதற்கு, அவரை ஆராதனை செய்வதற்கு. எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலர்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல மாறி மாறி இந்த வசனத்தை வாசிக்கிறோம். என் ஜனங்கள் ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு அப்படிங்கிற வார்த்தை மாறி 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 எழுதப்பட்டிருக்கிறது. மாறி மாறி எழுதப்பட்டிருக்கிறது. ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு, ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு, ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு. மோசே மூலமா கர்த்தர் சொல்ல வைக்கிறார், என் ஜனங்களை போக விடு. யாரு தடுக்கிறா? தடுக்கிறது யாரு? பார்வோன். ஆராதனை செய்யக்கூடாதபடிக்கு பார்வோன் தடுக்கிறான். தடைகளை தாண்டி மோசேயும் ஆரோனும் மாறி மாறி சொல்லுகிறார்கள், எங்கள் தெய்வத்துக்கு ஆராதனை செய்யும்படி ஜனங்களை போக விடு, போக விடு. தோத்துறா. இன்னைக்கு சாத்தானை பார்த்து சவால் விட்டு சொல்லி அடிக்கிற நேரம் இது. சத்துருவானவனை பார்த்து சவால் விடுகிற நேரம் இது. எத்தனை பேரப்பா நீ உன் கைக்குள்ள வச்சிருப்ப, எத்தனை பேரை உன் கோட்டைக்குள்ள வச்சிருப்ப. ஓ, மோசையை போல ஆரோனை போல தேவ ஜனங்கள் ராத்திரி பகலென்று பாராதபடி இரவெல்லாம் கண் விழித்து கர்த்தரை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு, ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. அல்லேலூயா. பிடிச்சு வச்சிருக்கிறான் முட்ட மாட்ட. ஒன்ன நீ ஆராதிக்க கூடாது.
நீ எகிப்து தேசத்தில் இருக்கிற தெய்வத்தை தான் நீ ஆராதிக்க வேண்டும். விடமாட்டேன்னு பிடிச்சு வச்சிருக்கிறான். அவன் விடமாட்டேன்னு சொல்ல 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 மோசே ஆரோன் மூலமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நீ விடுகிற வரைக்கும் கர்த்தர் விடுகிறது இல்ல. நீ விடுகிற வரைக்கும் கர்த்தர் சும்மா இருப்பது இல்ல. ஒவ்வொரு வாத அல்லேலூயா. கடைசில பார்வன் சொன்னான், நீங்க தயவு செய்து என்ன செஞ்சிருங்க, எல்லாரும் ஓடி போங்க, உங்க தெய்வத்துக்கு என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டானா. ஒரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அன்பானவர்களே, இந்த உலகத்துல நிறைய பேரு இன்னைக்கு அன்றைக்கு பார்வோன் இஸ்ரவேலரை பிடித்து வைத்தது போல நிறைய பேரை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறான். இப்ப நம்ம மோசையை போல ஆரோனை போல சொல்லணும், என் ஜனங்களை ஆராதிக்க போக விடு, போக விடு. விடமாட்டேன் என்பாய். ஆனால் கர்த்தர் சொன்ன காரியத்தை எல்லாம் மோசையும் ஆரோனு செய்தது போல சொல்லி 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 இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிற வரைக்கும் மோசையினுடைய கையும் ஆரோனுடைய கையும் தளர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. நீட்ட சொல்லும் போது மோசையினுடைய கை நீட்டப்படுகிறது. ஆண்டவர் நீட்ட சொல்லுகிறார், பேச சொல்லுகிறார், நீட்ட சொல்லுகிறார், பேச சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிரியை செய்யணும், பேசணும். பிரியமானவர்களே, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இந்த உலகம் பிசாசுக்குள் கிடக்கிறது. அத்தனை பேரையும் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனையின் பனிமுட்டுகளாய் மாறுவதற்கு மோசையினுடைய குரல் எகிப்து தேசத்தில் ஒலித்தது போல தேவ பிள்ளைகளுடைய குரல்கள் இந்த பூமியில சாத்தானுடைய சாம்ராஜ்யம் அதிரத்தக்கதாக தேவ பிள்ளைகளுடைய குரல் ஒலிக்க வேண்டிய ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். நீங்களும் நானும் கதற வேண்டிய ஒரு நேரத்தில் வந்திருக்கிறோம். ஆராதனை செய்வதற்கு என் ஜனங்களை போகவிடு. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி கரங்களை வைத்து இந்த வார்த்தையை சொல்லாமா? இந்த பகுதியில சுற்றி இருக்கிற இந்த அந்தகாரங்கள் எல்லாம் அதிர்ந்து அந்தகாரத்தின் ஆவிகள் அழிக்கப்பட்டு, அந்தகாரத்தின் கிரிகள் அழிக்கப்பட்டு, இது நாம் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். இந்த பிரதேசத்தில் சத்துருவானவன் பிடித்து வைத்திருக்கிற அநேகருடைய கரங்களை அவன் இன்றைக்கு விடுவிக்கும்படியாக நாம் சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் ஆராதிக்க என் ஜனங்களை போகவிடு. கர்த்தரை ஆராதிக்க என் ஜனங்களை போகவிடு. கர்த்தரை ஆராதிக்க என் ஜனங்களை போகவிடு. சொல்ல 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 அந்த கட்டுகள் அப்படியே அரைக்கப்பட்டு பாதாளத்தின் பிடியிலிருந்து, சத்துருவின் பிடியிலிருந்து கர்த்தர் ஜனங்களை மீட்கத்தக்கதாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்ற விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. ஆராதனை செய்ய ஜனங்களை போகவிடு. முடியாதுன்னு மறுக்கிறார். புருஷர்கள் மாத்திரம் போங்கள் என்று சொல்லுகிறார். புருஷர்கள் மாத்திரம் போங்கள், மனைவி பிள்ளை எல்லாம் இங்க இருக்கட்டும். அப்ப அவர்கள் சொன்னார்கள், முடியாது. அப்படியானால் எல்லாரும் போங்க, உங்க மிருக ஜீவன்கள் மாத்திரம் இருக்கட்டும். முடியாது. பிரியமானவர்களே, நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போக வேண்டுமானால் இந்த தேசத்தில் எங்களுக்குரியது ஒன்றும் பின்வைக்கப்படுவதில்லை, ஒரு குழம்பும் பின்வைக்கப்படுவதில்லை. நாங்கள் எல்லாரும் ஆடு மாடு குழந்தை குட்டியோட போய் தான் கர்த்தரை ஆராதிப்போம் என்கிற அந்த ஆராதனையின் தீவிரத்தை உணர்ந்தவர்களாய் இந்த வார்த்தையை தைரியமாய் சொன்னபடினாலே அன்றைக்கு இருந்த பார்வோன் நடுங்கி போனால் அவருடைய சேனை சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்க்கப்பட்டது. அவருடைய அதிகாரங்கள் வல்லமைகள் சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டது. தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்க எழும்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஒன்றும் பின்வைக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம். புருஷனை விட்டுட்டு மனைவி ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், மனைவியை விட்டுட்டு புருஷன் வந்திருக்கலாம், பெற்றோர்கள் வராம பிள்ளைகள் வந்திருக்கலாம். இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய தந்திரம். நான் தேவனுடைய திருச்சபையிலே ஆராதனை செய்கிற பணிமுட்டாய் கர்த்தரை வைத்திருக்கிறார். நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் இந்த ஆலயத்திலே தேவனை ஆராதிக்கிற பணிமுட்டுகள். பிசாசுடைய தந்திரத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசிங்க அன்பானவர்களே, ஆராதனை செய்கிற பணிமுட்டுகள். கர்த்தரை ஆராதிக்க நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
அவரை புகழ நம்மை தெரிந்து கொண்டார். தூதர்களுக்கு இந்த மேன்மை கொடுத்தார். தூதர்கள் இந்த மேன்மையை இழந்து விட்டார்கள். இப்போ நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிற பாக்கியம், துதிக்கிற பாக்கியம், உயர்த்துகிற பாக்கியம், அவருடைய சமூகத்தில் வந்தவரை மேன்மைப்படுத்துகிற அந்த பாக்கியத்தை கிருபையா கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவன் தந்த இந்த ஆராதனையின் மேன்மைக்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. 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 கண்பானவர்களே, முதலாவது சொன்னேன் மீட்கப்பட்ட பனிமூட்டுகள், இரண்டாவது ரத்தம் தெளிக்கப்பட்ட பனிமூட்டுகள், மூன்றாவது பரிசுத்தமான பனிமூட்டுகள், நாலாவது ஆராதனையின் பனிமூட்டுகள், ஐந்தாவது வாசிக்கலாம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 நாளாகமம் 9:28. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். இந்த பனிமுட்டுகளை என்ன செய்வாங்கன்னா எண்ணி உள்ள கொண்டு போவாங்களாம், எண்ணி வெளியே கொண்டு வருவாங்களாம். அப்படியானால் இந்த பனிமுட்டுக்கு பேர் என்ன பனிமுட்டு அப்படின்னா எண்ணப்பட்ட பனிமுட்டுகள். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்படியே எல்லாரும் எண்ணி வச்சிருக்கிறார். எல்லாரும் எண்ணி வச்சிருக்கிறார். எண்ணி வச்சிருக்கிறவர் நம்ம மறப்பாரா? எண்ணி வச்சிருக்கிறவர் நம்ம மறந்துடுவாரா? பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிற பனிமூட்டுகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 10:30 நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா? எண்ணி வச்சிருக்கிறார். நம்முடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அலைச்சல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். நம்ம அலைச்சல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் இதுல என்ன விளங்கிக் கொள்கிறோம்னா, தேவனுடைய சிந்தையிலே தேவனால் எண்ணப்பட்ட பனிமுட்டுகள். அப்படியானா கர்த்தர் உன்னை மறக்கவே மாட்டார். உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் உன்னை மறக்கவே மாட்டார். நீ சில நேரம் நொறுங்கி போய் ஆண்டவர் என்ன மறந்துட்டார் நீ நினைக்கிற, நெருக்கத்துல கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார் நினைக்கிற, ஸ்தோத்திரம், பயங்கரமான சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படும் போது எனக்கு உதவ யாரு இல்லே நினைக்கிற, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, என் மகனே என் மகளே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை. யாக்கோபே, நான் உன்னை மறப்பதில்லை. எப்ராயிமே, நான் உன்னை மறப்பதில்லை. என் தேவ ஆலயத்தின் பனிமுட்டுகளாய் இருக்கிற உங்களை கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்க மேல யாரும் எளிதில கை போட முடியாது. ஸ்தோத்திரம். எளிதில யாரும் உங்களை ஜெயிக்கவும் முடியாது. எண்ணப்பட்ட பனிமுட்டுகள். விசுவாசிக்கிறீங்களா? கிறிஸ்துவினுடைய பாதுகாப்புல கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. ஸ்தோத்திரம். இந்த பூமியில எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் என்னையும் ஒரு எண்ணிக்கைக்குரிய ஒரு பாத்திரமா வச்சிருக்கிறாரு. சபையில ஒரு எண்ணிக்கைக்குரிய பாத்திரமா வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமா நன்றி சொல்ல வேண்டும். என்னையும் ஒரு பொருட்டென்று எண்ணி, என்னையும் ஒரு பொருட்டென்று எண்ணி, என்னையும் இந்த தேவாலயத்திலே கொண்டு வந்து மீட்கப்பட்ட பனிமுட்டா என்னை மாற்றி, என்னையும் இந்த சபையில எண்ணிக்கைக்குரியவனாய் எண்ணிக்கைக்குரியவளாய் என்ன வச்சிருக்கிறீங்களா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எண்ணிக்கைக்குரிய பாத்திரம் தேவாலயத்துல வரணும். கர்த்தர் நம்ம எல்லாம் எண்ணுவார். நம்ம எல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். ஸ்தோத்திரம். ஊழியக்காரன் பார்க்கிறானோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். மிஸ்பாவிலே வராது போனவன் யார் அப்படின்னு விசாரிச்சாங்களாம். நியாயாதிபதிகளுடைய காலத்துல யாரெல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதிக்கு வராம போனது யாரெல்லாம் விசாரிச்சாங்களாம். விசாரிச்ச போது யாபேசின் மனுஷர் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதிக்கு வரவில்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அப்ப ஆராதனையில யாரெல்லாம் வாராங்கன்னு கர்த்தர் பார்க்கிற, முதல்ல ஆண்டவருடைய கண்ணு பார்க்கிறது. இன்றைக்கு என் தேவ பிள்ளை மீட்கப்பட்ட பனிமுட்டு இன்னைக்கு ஆராதனைக்கு வந்து என்ன ஆராதிக்கிறானா என்ன ஆராதிக்கலையான்னு கர்த்தருடைய கண்ணு பார்க்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஆராதனைக்கு வரும்போது இந்த வாரத்துக்குரிய விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை, நன்மையை நம்மை அறியாமலே நாம் சுமந்து கொண்டு வீட்டுக்கு போகிறோம். எத்தனை பேருங்க ஆமேன்னு சொல்ல முடியும்? அல்லேலூயா.
இந்த 2 மணி நேரம் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால இந்த 2 மணி நேரத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த வாரத்தின் முழுமையும் உங்களை அப்படியே பின்தொடர்ந்து வருகிறது. அந்த பிரசன்னம் உங்க மேல இருக்கு. ஆண்டவரை ஆராதனை செஞ்சதுனால அந்த பாதுகாப்பு உங்க மேல இருக்கு. கர்த்தரை ஆராதிக்கிறதுனால அவருடைய கிருபை உங்க மேல இருக்கு. கர்த்தரை ஆராதிக்கிறதுனால அவருடைய சமூகம் உங்க மேல இருக்கு. ஆண்டவரை ஆராதிக்கிறதுனால தேவ தூதருடைய பாதுகாப்பு உங்க மேல இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எண்ணப்பட்ட பனிமுட்டுகள். ஸ்தோத்திரம். அடுத்து 6வது வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னாகமம் 7:1. மோசே அதன் எல்லா பனிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அதன் எல்லா பனிமுட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி முடித்த நாளில் பாருங்க. அப்ப 6வது இந்த பனிமுட்டுகள் என்ன பனிமுட்டுகள் அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட பனிமுட்டுகள். தோத்துறாம். இந்த பனிமுட்டுகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவாலயத்தில் இருக்கிற எல்லா பனிமுட்டுகள் மேலும் ரத்தம் தெளிக்கப்பட்டு அது பரிசுத்தமாக்கப்பட்டு அது அபிஷேகம் பண்ணப்பட்ட பனிமுட்டுகளாய் கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறார். அப்ப நீங்க விசுவாசிக்கணும். தேவனுடைய சபையிலே கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பனிமுட்டுகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் மேல தேவ அபிஷேகம் இருக்கிறது. என் மேல தேவனுடைய வல்லமை இருக்கிறது. என் மேல தேவனுடைய கரம் இருக்கிறது. என் மேல தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தேவ அபிஷேகம் என் மேல இருக்கு. நான் சொல்ல சொல்ல அப்படியே நீங்களும் சொல்லுங்க. தேவ அபிஷேகம் என் மேல இருக்கிறது. தேவ கரம் என் மேல இருக்கிறது. தேவ கிருபை என் மேல இருக்கிறது. தெய்வீக பாதுகாப்பு என் மேல இருக்கு. தேவனுடைய இரக்கம் என் மேல இருக்கு. தேவ சமூகம் என்னோடு கூட இருக்கிறது. ஆண்டுடைய சமூகம் என்னோடு கூட இருக்கிறது. இதெல்லாம் சாதாரணமான பனிமுட்டுகள் அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட பனிமுட்டுகள். ஸ்தோத்திரம். உலக பொருட்களினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பனிமுட்டு அல்ல. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பனிமுட்டுகள். பரிசுத்த ஆவியானவர் என்ன அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேக தைலம் என் தலையின் மேல் இருக்கிறது. அபிஷேக தைலம் என் கிரீடத்தின் மேல் இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. தேவனுடைய வல்லமை என் மேல் இருக்கிறது. தேவனுடைய கிருபை என் மேல் இருக்கிறது. தேவ ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பனிமுட்டு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா அன்பானவர்களே? ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தைக்குள்ள இருக்கணும். நம்முடைய எண்ணத்துக்குள்ள இருக்கணும். என் மேல தேவ அபிஷேகம் இருக்கிறது. அன்பான சகோதரிகளே சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, ஆண்டவருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. இந்த ஆலயத்தில் என்ன ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு பனிமுட்டுகளாய் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமா கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் என் கைகளை நீட்டுவது எப்படி? அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் நீ ஒன்றையும் சொல்லாதே என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரமா கர்த்தர் வச்சிருக்கிறார். தேவ அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக நான் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 6:5. எருசலேமில் உள்ள தேவ ஆலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படி திரும்ப கொடுக்கப்பட கடவது. அப்ப இந்த பனிமுட்டுக்கெல்லாம் ஒரு ஸ்தானம் இருக்கிறது. இந்த பனிமுட்டுக்கெல்லாம் ஒரு ஸ்தானம் இருக்கிறதா. அந்த ஸ்தானம் எதுவா? தேவனுடைய ஆலயம் தான் அதனுடைய ஸ்தானம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னா பாபிலோன் என்கிற இடத்துல சிறைப்பட்டு கிடந்தது. இப்போ சிறைப்பட்டு கிடந்த அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த பனிமுட்டுகளை எல்லாம் எருசலேமில் உள்ள தேவ ஆலயமாகிய தங்கள் ஸ்தானத்திற்கு போய் சேரும்படி திரும்ப கொடுக்கப்பட கடவது. அவைகளை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போக கடவர்கள் என்று எழுதி இருந்தது. அப்படியானால்
இந்த பனிமுட்டு இருக்க வேண்டிய ஸ்தானம் எது அப்படின்னா தேவனுடைய ஆலயம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தேவனுடைய ஆலயம் என்கிற ஒரு ஸ்தானத்துல இந்த பனிமூட்டை கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இறுதியாய் தன் ஸ்தானத்தில் அமர்ந்த பனிமுட்டுகள். கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்துல கர்த்தரனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதற்காக நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தானத்தை விட்டு நம்ம ஒரு நாளும் மாறக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தானத்தை ஒரு நாளும் இழக்க கூடாது. நம்முடைய ஸ்தானத்தை விட்டு ஒரு நாளும் மாறக்கூடாது. கர்த்தர் என்னை இந்த இடத்துல நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய ஆலயம் என்பது கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஸ்தானம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை ஆண்டவர் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். ஏன் சொன்னா அவர்கள் தங்கள் ஸ்தானத்தை இழந்து போனார்கள். அதனால கட்டி ஆண்டவர் அந்தகாரத்துல வச்சிருக்கிறாரு. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. தேவ ஆலயம் என்கிற ஒரு ஸ்தானத்துல ஒரு பனிமுட்டுகளா கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஸ்தானத்தை ஒரு நாள் இழந்துடக்கூடாது. இந்த ஸ்தானத்தை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, என்னையும் நீர் நினைத்து, ஆண்டவரே, புறம்பாய் கிடந்த என்னை நீர் தூக்கி எடுத்து என்னை மீட்டு, ஆண்டவரே, என்னை ரத்தம் தெளித்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ஆராதனைக்குரிய பனிமுட்டுகளாய் மாற்றி, என்னை ஆண்டவரே எண்ணப்பட்ட பனிமுட்டுகளாய் மாற்றி, அபிஷேகம் பண்ணப்பட்ட பனிமுட்டுகளாய் மாற்றி எனக்குன்னு ஒரு ஸ்தானத்தை என் சபையில் எனக்கு தந்தீரே. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எவ்வளவா இந்த பனிமுட்டுகள் கர்த்தரை உயர்த்த வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக இருக்க வேண்டிய ஸ்தானத்துல கொண்டு வந்து கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. இருக்க வேண்டிய இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையா ஆண்டவரை ஆராதிக்கணும். உண்மையா கர்த்தரை தேடணும். மனுஷனை ஆராதிக்க வரல, மனுஷனை பிரியப்படுத்த வரல, மனுஷனை ஆராதிக்க வரல, கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மீட்கப்பட்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். மீட்கப்பட்டவரை புகழ வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு மீட்பை தந்தவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கடமைக்காய் கர்த்தரை ஆராதனை செய்யாதே. கடமைக்காய் கர்த்தரை ஆராதிக்காதே. மனுஷனுக்காக கர்த்தரை ஆராதிக்காதே. உண்மையாய் உன்னை பாபிலோனில் இருந்து உன்னை மீட்டெடுத்தாரே, அந்த மீட்பின் கிரியைகளை நீ கண்டு நீ கர்த்தரை ஆராதனை செய்வாயானால், அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பனிமுட்டாதான கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறாரு. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு பெரிய வீட்டிலே ஏராளமான பாத்திரங்கள் உண்டு, ஏராளமான பனிமுட்டுகள் உண்டு. இந்த ஒவ்வொரு பனிமுட்டுகளும் எப்படிப்பட்ட பனிமுட்டுகள் என்பதை நம் ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு தியானித்தோம். அப்படியே நம்ம அதை விசுவாச அறிக்கை செய்து, ஒருவேளை இந்த ஸ்தானத்தை இழந்து போய் இருப்பாயானால் மீண்டும் இந்த ஸ்தானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பனிமுட்டுகளாய் இருக்கிற உன்னை கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை ஒருவேளை நீ விட்டு விடுவாயானால் மறுபடியும் அந்த நோக்கத்துக்கு நேராய் திரும்பி வர கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி